Hello friends, சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். Tango அப்படினு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த ஒரு Tango கம்பெனியோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். எங்க ப்ரோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படினு கேட்டிங்கனா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். சோ இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண போறோம். எப்படிலாம் இருக்கு அதோட குவாலிட்டி வைஸ், பிரைஸ் வைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க கவின் குமார், இது உங்க Tango G7 ப்ளூடூத் ஸ்பீக்கர் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ. பாக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா Tango அப்படின்ட்டு அவங்களுடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அவுட்புட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ளேபேக் டைம் 2 to 4 hours நமக்கு வந்து ப்ளேபேக் டைம் இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1200 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆகிற டைம் 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள நமக்கு வந்து சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து கிளியரான சவுண்ட் அண்ட் டைனமிக் சவுண்ட் எஃபெக்டோட இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி பிக்னிக் போகிறோம் அப்படின்னாலும் கொண்டு போகலாம். ஹவுஸ் பார்ட்டிஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அல்லது ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் செஷன், ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாக்ஸ்க்குள்ளே ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்து இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அப்பியரன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடவும் செய்யாது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஆகாது. பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேர்வான ஒரு டிசைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நமக்கு ஒரு பிளாஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டு நம்ம இப்படி இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி இழுக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FM ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம USB அதாவது பென்ட்ரைவ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து தான் இந்த ஒரு ஸ்பீக்கரில் என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FM ரேடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அண்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து USB மூலியமாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ப்ளே இந்த ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணோம் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரி ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டன், சார்ஜ் பண்ணுற போர்ட் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான ஒரு பின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்ட்ரைவ் போடுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சின்னதாக நமக்கு வந்து அந்த சார்ஜ் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் லைட் எரியும். ஸோ அதுக்காக அந்த சார்ஜ் போடுற பின்னுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் எரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு மேலே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நான் ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் டிஸ்கோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு பிளாக் கலர் அண்ட் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ சின்ன ஒரு விஷயம் தாங்க கைஸ், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ளூ கலர் லைட் விட்டு விட்டு எரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிமேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த கலராக வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியும். 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா. ஸோ ப்ளூடூத் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சவுண்ட் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரும் பார்த்தீங்களா சவுண்டு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இங்கே சவுண்ட் வந்து வந்தது. ஸோ இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோனோட ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சாங்ஸ் ப்ளே பண்ண அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சவுண்டு டெஸ்ட் பண்ணி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ கிளைம் வருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து ரிமூவ் ஆகிரும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வந்து நம்ம ப்ளே பண்ணோம். அந்த மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கோ லைட் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்கோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டன் நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் மைனஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ப்ரீவியஸ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பாஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிரியேட்டாக இருக்கலாம், என்ன ப்ரோ அடுத்த சாங் ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ப்ரீவியஸ் சாங் வரதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகம் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு எங்கே ப்ரோ ஆப்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது இப்படி தான் பண்ணணும். ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சாங் சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பாஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மோடு வந்து சேஞ்ச் பண்ணணும், நான் ப்ளூடூத்லேருந்து எஃப்எம் ரேடியோக்கு போகிறேன், அதுக்கப்புறம் யூஎஸ்பிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். எப்படி அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும். அதை பாருங்கள். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ளூடூத் மெல்ட் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ளே பை யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பென்ட்ரைவ் போட்டதுக்கப்புறம் ப்ளே பை யூஎஸ்பி டிவைஸ் அப்படின்ட்டு சொல்லுது. இதுக்கப்புறம் நீங்கள் மோட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் ரேடியோ, ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். சார்ஜிங், அதாவது பேட்டரி குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1200 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண வரைக்கும் ப்ளேபேக் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ளேபேக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அந்த பாக்ஸில் குறிப்பிட்டுள்ளபடி வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 மணி நேரம் கிடையாது கைஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, அதாவது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் வந்து கொடுக்குது. ஸோ மிகப்பெரிய விஷயம். 1200 mAh பேட்டரி தான், பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 12 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கலாம், 10 மணி நேரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்ணும்போது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டிஸ்கோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டிஸ்கோ லைட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாங் கூட வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்துலேருந்து 11 மணி நேரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். பட் நமக்கு வந்து முக்கியமாக ப்ளேபேக் டைம் பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேபேக் டைம் வந்து கொடுக்குது. உங்களுடைய கனெக்டிவிட்டியை பொறுத்து அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்.
நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு 50% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜ் ஆகிடுது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கணும். சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருக்குது. பாக்ஸில் வந்து 4 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, 3 to 4ன்னு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் சார்ஜ் ஏறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் பின் வந்து நீங்கள் இங்கே போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, லைட் எரியிற மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபில் ஆனதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஒயிட் கலர்லையோ ஏதோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. சார்ஜ் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ கலரில் இண்டிமேஷன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிரும். ஓகே ப்ரோ, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டிங்க. சாங்ஸ் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அண்ட் இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் இதனுடைய ப்ரைஸ் இன்னும் சொல்லலையே அப்படின்ட்டு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்கிறேன். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 1400 வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணல, ஆஃப்லைனில் ஸ்டோரில் தான் போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணினேன். 1400 அப்படின்ட்டு சொன்னாங்க. குறைஞ்ச விலைக்கு கேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1100 இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆஃபர் டைமில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸ் குறையத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொன்னது வரைக்கும் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒர்த்து தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். லீவ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.